ஈட்கால செக்ஷன் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ். நெக்ஸ்ட் டு தி ஸ்வீட் ஷாப்ஸ் தேர் வேர் a few hardware stores and jewelry shops. செக்ஷன் 2ல லாஸ்ட்டில் ஸ்வீட் ஷாப்பில் இருக்க மாதிரி என் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் ஷாப்க்கு அப்புறம் சில ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸும் ஜுவல்லரி ஷாப்ஸும் இருக்குது. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அப்படின்னா வன்பொருட்கள் சொல்லுவாங்க, அதாவது இரும்பு பொருட்கள் மாதிரி இருக்கிறது தான் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கடை இருக்குது. அப்புறம் நகைக்கடைகள் இருக்குது. தி பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் தேர். அது இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு அந்த கடையிலலாம் எந்த ஒரு பொருட்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ தே வாக்டு அஹெட் எக்ஸப்ட் ஹமீத். ஸோ ஹமீத் தவிர மற்ற எல்லாருமே அந்த கடைகளையும் தாண்டி போகிறாங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Tongs means இடுக்கின்னு சொல்லுவாங்க, tool used to hold hot things. இது என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவனோட பாட்டிக்கிட்ட அந்த இடுக்கி இல்லை. ஈச் டைம் ஷீ குக்டு சப்பாத்திஸ் தி அயன் பன் பர்ன் ஹர் ஹேண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் அவங்க சப்பாத்தி குக் பண்ணும்போது ஒரு இரும்பு சட்டிலாம் தூக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கையில் சுட்டுக்கிறாங்க. இஃப் ஹி பாட் ஹேர் அ பேர் ஆஃப் டாங்ஸ் ஷி வுட் பி வெரி பிளேஸ்டு. இடுக்கே கிஃப்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஷி வுட் நெவர் அகெயின் பர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ். அகெயின் வந்து அவங்க வந்து சுட்டுக்க மாட்டாங்க அவங்க கையை. இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹேவ் இன் த ஹவுஸ். இது வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஸோ ஹமீத் ஸ்டாப்டு to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied, it's not for you. ஸோ ஹமீத் வந்து அதை பார்த்துட்டே இருக்கிறத நிப்பாட்டிட்டு கடைக்குள்ளேயே போய் கடைக்காரன்ட்டு கேட்குறாங்க, இடுக்கி ஜோடி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல்? இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. ஹமீத் கேட்குறான், இது வந்து விற்கிறீங்களா இல்லையா? இது ஏன் சேல்க்கு இல்லை? உனக்கு மட்டும் 6 பைசாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமீத் ஹார்ட் sang. Tell me the correct price, he said. All right, it will be 5 paisa, take it or leave it. உடனே ஹமீதோட மனசு கணக்குது. ஒரு கரெக்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே கடைக்காரர் இருந்துட்டு, ஓகே இது வந்து 5 பைசா, இது எடுத்துக்கோ இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹமீத் said, will you give it to me for 3? Then he walked away afraid that the shopkeeper would scream at him. ஹமீத் உடனே இது நீங்கள் 3 பைசாவுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன் அப்படின்னா கடைக்காரன் கேட்டுட்டு திட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிடான் பதில் கேட்காம. பட் the shopkeeper did not scream. ஆனால் கடைக்காரன் திட்டலை. on the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. அதுக்கு மாறா அவன் ஹமீதை வந்து கூப்பிட்டு அவனுக்கு அந்த pair of tongs கொடுக்குறான். ஹமீத் carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. அவன் வந்து ஹமீத் அதை ஷோல்டரில் தூக்கிக்கிறான். அதை வந்து கன்று மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் காட்டுறான். மோசின் laughed and said, are you crazy? What will you do with the tongs? Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground. மோசின் சிரிச்சுட்டு, நீ என்ன பைத்தியமா, இந்த டாங்ஸை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹமீத் அதை எடுத்து தரையில் போட்டுட்டு உன்னோட வாட்டர் கேரியரை இப்படி தூக்கி போடு பார்ப்போம் தரையில் அப்படின்னு சொல்கிறான். இட் வில் பிரேக், அது உடஞ்சிரும். மஹமூத் செட், ஆர் திஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்? உடனே மஹமூத் சொல்கிறான், இந்த இடுக்கி என்ன ஒரு பொம்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது பொம்மை கூட கம்பேர் பண்ணுறான்ல, அதனால இது என்ன பொம்மையா உடையிறதுக்கு அந்த மாதிரி கேட்குறான். ஒய் நாட் ரிப்ளை ஹமீத்? ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் ரிப்ளை பண்ணுறான். பிளேஸ் தம் அக்ராஸ் யுவர் ஷோல்டர் அண்ட் இட் இஸ் அ கன். கேரிட் தம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மாங்ஸ். இதை நீங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கன் மாதிரி இருக்கும், கையில் தூக்கிட்டு போனால் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். இது என்னோட இடுக்கி வந்து பொம்மைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு புலி மாதிரி அப்படின்னு சொல்கிறான். சமி ஹூ ஹேட் பாட் அ ஸ்மால் டேம்போரின் ஆஸ்கர், வில் யூ எக்ஸ்சேஞ்ச் தம் ஃபார் மை டேம்போரின், இட்ஸ் ஒர்த் 8 பைசாஸ். உடனே சாமி வந்துட்டு ஒரு டேம்போரின் மீன்ஸ் தாம்பூலம் மாதிரி, தாம்பூலம்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வரான். இதை வந்து உன்னோட இடுக்கி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். இது ஒரு ஒர்த்து வந்து 8 பைசா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாமி கேட்குறான். பட் ஹமீத் உட் நாட். ஆனால் ஹமீத் பண்ணலை. த பேர் ஆஃப் டாங்ஸ் ஒன் எவ்ரி ஒன் ஓவர் டு இட் சைடு. ஹமீது இடுக்கியை பற்றி பெருமையாக சொல்ல அங்கே இருக்கிற பசங்களுக்குமே வந்து அது பிடிச்சி போயிடுச்சு. பை 11 தி வில்லேஜ் வாஸ் அகெயின் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். ஒன்று 11 மணி அளவில் அந்த கிராமம் வந்து அகெயின் எக்ஸைட்மெண்ட்டோட ஃபில் ஆகிடுச்சு. ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு தி ஃபேர் வேர் பேக் அட் ஹோம். அந்த கண்காட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு திரும்புகிறாங்க. ஹமீத் டூ ரிட்டர்ன் அட் ஹோம். ஹமீதும் வீட்டுக்கு போகிறான். as soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஹமீதோட வாய்ஸ் கேட்டோடனே கிராணி அமீனா வேகமாக வீட்டுக்கு வெளியில் ஓடி போய் அவனை தூக்கி கிஸ் பண்ணுறான். சடன்லி ஷி நோட்டீஸ்டு தி டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அப்புறம் சடனாக அவன் கையில் இருக்கிற இடுக்கியை பார்க்குறா. வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் டாங்ஸ்? இந்த இடுக்கி எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ பாட் தம், நான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தம்? அதுக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு சொல்லி கேட்குறான். 3 பைசாஸ், 3 பைசான்னு சொல்கிறான். யூ ஆர் அ ஸ்டூபிட் சைல்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹேவின் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். அவனே கிராணி இருந்துட்டு சொல்கிறாங்க, நீ ஒரு முட்டாள் குழந்தை, இது ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஆயிடுச்சு, உன்கிட்ட சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் உன்ட்டு எதுவுமே இல்லை. வுடன்ட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் தி ஃபேர் தேன் திஸ் பேர் ஆஃப் அயன் டாங்ஸ்?
கண்காட்சியில் இந்த இடிக்கே தவிர எதுவுமே உன் கண்ணுக்கு நல்லா தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குறாங்க. ஹமீத் ரிப்ளைட் இன் அன் இன்ஜூர்டு டோன், யூ பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் தி அயன் பேன் ஸோ ஐ பாட் தம். ஹமீது காயப்பட்ட குரலோட ரிப்ளை பண்ணுறான், உங்களோட கை வந்து அயன் பேனில் சுட்டுருச்சு, ஸோ அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். கிரானி வாஸ் டீப்லி மூவ்டு பை ஹமீத் செல்ஃப்லெஸ்னஸ். உடனே பாட்டிக்கு ஹமீதோட தன்னலமில்லாத கேரக்டரை பார்த்துட்டு நிகழ்ந்து போகிறா. ஷி ஸ்டார்டட் க்ரையிங். அவள் அழ ஆரம்பிக்கிறா. ஃபார் தி wretched woman the pair of trunks was as precious as sacks of silver. அந்த wretched மீன்ஸ் பரிதாபம்னு சொல்கிறது. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, அன்ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ப்ரீஷியஸ் அப்படின்னா வேல்யூபிள் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தமிழில் வந்து விலை மதிப்பானது. அந்த பரிதாபமான பெண்ணுக்கு அந்த இடுக்கிங்கிறது வெள்ளி நிறைந்த சாக்கு பையை விட ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது அந்த இடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரி வந்து முன்ஷி பிரேம்சந்தோடது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அடாப்ட் பண்ணது வந்து உமா ராமன் அப்படிங்கிறவங்க.